எனக்கு வந்து ரொம்ப இளம் பிரியாயத்தில் ஒருத்தர் நண்பர் என்ன கூட பேசியிருந்தார். அவர் சொன்னார், ஒரு ஞானம்னா அந்தால பார்த்தாவே ஞானமாக இன்னும் அப்படின்னாரு. ஒரு காலம் அது என் வாழ்க்கையில் சாதிப்பேன்னு நான் நினைக்கிறேன். போயின்னுக்கிறேன். நெருப்பு இன்னொரு குச்சி பற்ற வச்சுருந்தானே, ஒரு நெருப்பு இன்னொரு கட்டையை ஏறி வச்சுருந்தானே, அவர் அப்படி சொன்னார். இது எப்படி சாத்தியம் இல்லையோ, எல்லாம் வாழ மாட்டேன் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி அப்போதைக்கு கேட்டேன். ஆனால் ப்ராசஸில் பார்த்துன்னுக்கிறேன், ஒரு காலம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை தொட்டா, என்னை பார்த்தா, என் பேச்சை கேட்டால் கூட ஞானம் அடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஞானம் அடையத்துக்கு யோக சாதனை இல்லை. நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க. யூடியூப்பை பார்க்கும்போதே எனக்கு நெத்தி துடியுது, ஏதோ ஆகுது, நீ பேசுறதை கேட்டால் எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அழாமல் என்னால் கேட்க முடியல. இதெல்லாம் யோக சாதனையோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது. இதோ நான் டிஃபைன் பண்ணது விடுதலை அடைஞ்சிட்டேன். ஜாதி விடுதலை, உணவு விடுதலை, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் விருப்பம். சாப்பிட்டா சரிதுன்னா அதான் சரி. மற்ற மனுஷனெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்களுக்கு தயிர் சாதம் பிடிச்சா தப்பு இல்லை. உங்களுக்கு காய்கறி தான் வெட்டி சாப்பிட்ணுன்னாலும் தப்பு இல்லை. ஒரு காய்கறி வெட்டுற மாதிரி தான் ஒரு ஆடியோ மாடி அவன் என்ன பண்ணுறான், வெட்டுறான். உங்களுக்கு தான் என்ன பண்ணல, அது ரத்தமாக அதுவாக தெரியுது. வீகன் வந்த பேர் தான் உங்களுக்கு ஒன்றும் புரியுது. ஏன்னா அது உள்ள பருப்பெல்லாம் இருக்குது, அது முளைக்கிறதுக்கு காத்துனுக்குது, தவம் பண்ணுக்குது. ஒரு நெல்லும் முளைக்கிறதுக்காக அதை போய் என்ன பண்ணோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அடித்து உரிச்சு தோலை உரிச்சு போட்டு காய வச்சு பதப்பற்றி வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட தோஞ்சல் மாதிரி தான். அப்படி தானே கறியை காய வச்சு வச்சுருப்பாங்களே கம்பியில், கொஞ்சமாக இருக்கும், இது நிறையா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ என் டிஃபைன் புரிஞ்சிச்சு உங்களுக்கு.